இப்படிப்பட்ட உறவுகள் வளர 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 நம்ம சமுதாயம் முழுக்க நாடு வந்து ஒரு குடும்பமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே போனால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த உணர்வு உரிமையோட போகலாம், இந்த உணர்வு வரணும். அந்த ஒவ்வொரு இடத்துக்கு போகணும், அந்த உணர்வோட வரணும். இப்போ என்னன்னா 12 ஜோதிலிங்கங்கள் நம்ம தான் 12 ஜோதிலிங்கங்கள் 11 ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ண போகிறோம். ஒரு ஜோதிலிங்கம் கேதார்நாத் மலை மேலே இருக்குது, இமயமலை மேலே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 சிகரங்கள் தாண்டி 200 போகணும். வணக்கம் உறவுகளே, நண்பர்களே. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பஸ்ஸில் தான் 11 ஜோதிர்லிங்க யாத்திரை ஒரு மாதம் காசி மெகா டூர் அப்படிங்கிற பேரில் நாங்கள் போயிட்டு வந்தோம். அது சுற்றுலா கிளம்பும்போது பயணிகளுக்குள்ளே ஒருவருக்கு ஒரு அறிமுக கூட்டம் மாதிரி ஒன்று நடத்தினோம். அது மட்டும் இல்லாங்க எங்கள் ஊர் பெரியவங்க ஒரு சிலர் வந்து இந்த ஆன்மீக யாத்திரையினுடைய சிறப்பு பற்றியும் அந்த நீங்கள் போகக்கூடிய ஊர்களுடைய சிறப்பு பற்றியும் சில விளக்கங்கள் தெளிவுகள் கொடுத்தாங்க. அதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புனோம். கிளம்புறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவானி கூடுதுறை, அதாவது ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் எல்லாருக்கும் வந்து முத நாளே வந்து தங்கறதுக்கு சத்திரம் ரெடி பண்ணியிருந்தோம். வந்ததும் நைட்டே பாதி பேருக்கு மேலே வந்துட்டாங்க. ஒரு சிலர் காலையில் வந்தாங்க. அவங்க வந்ததும் காலையில் டிஃபன் கொடுத்துட்டு இந்த மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்புனோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த சத்திரத்தில் தான் வந்து ஹால் மாதிரி எடுத்திருந்தோம். இங்கே ரூம் ஸ்பெசிலிட்டி இருக்குது. வேணுங்கிறவங்க இங்கே பவானி கூடுதுறை வந்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். அவைலபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கும். இங்கே தான் ஒரு மீட்டிங் மாதிரி கொடுத்துட்டு இந்த மைதானமான தெரியுது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து டிஃபன் ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு பஸ் அங்கேருந்து பூஜை போட்டு எடுத்தோம். இது வந்து இந்த சத்திரத்தினுடைய நுழைவாயில். ரொம்ப அற்புதமான ஒரு பயணமாக துவங்கினது. காலையில் 10 மணிக்கு கிளம்புறதா நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். இந்த ஸ்பீச் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 11 மணிக்கு பக்கமாக தான் கிளம்பினோம். அன்றைக்கி கிளம்பி அன்றைக்கி சாயங்காலம் வந்து காளகஸ்திரி போய் சேர்ந்தோம். காளகஸ்திரி போய் சேர்ந்து அன்றைக்கி தர்ஷனம் அங்கே முடிச்சுட்டு அப்படியே அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ட்ராவலிங் தான். விஜயவாடாவை நோக்கி பயணம் பண்ணோம். மறுநாள் வந்து மங்களகிரி போய் சேர்ந்தோம். மங்களகிரி வந்து போய் சேர்ந்த ஒரு தான் வீடியோ எடுக்கவே எனக்கு நேரம் கிடச்சிதுன்னு வச்சுக்கின்னு பார்த்தீங்களா. இதுதான் பவானி கூடுதுறையோட ராஜகோபுரம். அந்த தங்கக்கூடிய சத்திரம் இங்கே தான் முன்னாடி இருக்குது. வரக்கூடியவங்க பயன்படுத்திக்குவாங்க. காளகஸ்திரியில் வந்து வீடியோ எடுக்க எனக்கு நேரம் கிடைக்கல. ஏன்னா முதல் நாள் சுற்றுலாங்கிறதுனால அது கொண்ட ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். மங்களகிரி பானக நரசிம்மர் கோயில் அங்கே மலையில் தெரியுது. இங்கே இருக்கக்கூடியது ஒரு சிவன் கோயில். இது வந்து கீழே இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். மங்களகிரி, ஆந்திர பிரதேசம், விஜயவாடாவுக்கு பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி சுற்றுலாவினுடைய 2வது நாள். பஸ் மெகா டூர் சுற்றுலாவினுடைய 2வது நாள். முதல் நாள் எனக்கு வீடியோ எடுக்க டைமே கிடைக்கல. இன்றைக்கி தான் கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்னு ஆரம்பிச்சிருக்கிறேன். இது வந்து விஜயவாடாவில் இருக்கக்கூடிய கனகதுர்கா கோவில். இங்கே வந்து நாங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்து மீதி உள்ள நபர்களுக்காக காத்துட்ருக்குறோம். இங்கே வந்து லிஃப்ட் வசதியும் இருக்குது மேலே போகிறதுக்கு. நாங்கள் போயிருந்தப்போ பாதி பேர் முடியாதவங்க லிஃப்ட்டு போனாங்க. மீதியெல்லாம் நாங்கள் நடந்தே போனோம். இங்கே கட்டட வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கிறதுனால இந்த இடமெல்லாம் ரொம்ப சுத்தமில்லாமல் இருந்தது. அதனால் ஒரு ஓரமாக நிழல் பார்த்து ஒதுக்குப்புறமாக நின்றுருந்தோம். இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, 7 மாடி கட்டடமாட்டு இருக்குது. இது வந்து அந்த மலை மேலே போகிறவங்களுக்கு நடந்தும் போகலாம், லிஃப்ட் வசதி இருக்குது. இது நுழைவு வாயில். இங்கே வந்து செல்ஃபோன் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் மேலே ஒரு சிலர் செல்ஃபோனு கொண்டாந்துருந்தாங்க. அவங்க எந்த வழியில் வந்தாங்கன்னு தெரியல. நாங்கள் செல்ஃபோன் மேலே எடுத்துகிட்டு போக முடியல. இப்போ இந்த கேட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இது வழியாக உள்ளே போனால் வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு லிஃப்ட் வசதியில் வந்து மேலே அனுப்புகிறாங்க. மேலே வந்து லிஃப்ட்லேயே கீழேயும் வந்துடலாம். கீழே மேலே போகிறதுக்கு லிஃப்ட் வசதி இருக்குது. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு மீதி பேர் வரட்டும் எல்லாம் ஒன்றா போகலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது அண்ணாவரம். நாங்கள் வந்து அங்கேருந்து விஜயவாடா முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து அண்ணாவரம் வந்து சேர்ந்து அங்கே தங்கிட்டோம். இங்கே அண்ணாவரத்தில் கோவில் சார்ந்த சத்திரம். ரொம்ப திருப்பதி மாதிரியே நிறைய சத்திர வசதியெல்லாம் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓரளவுக்கு ஃப்ரீ சத்திரமும் இருக்குது, காசு கொடுத்து தங்குறது இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே தங்கியிருக்கிற இடம் வந்து காசு கொடுத்து தங்கக்கூடிய சத்திரம் தான். இங்கே வந்து நைட்டே தங்கிட்டோம். நைட்டு எல்லாருக்கும் சமையல் டிஃபன் செஞ்சு போட்டோம். இப்போ காலையில் சாப்பாடு மதியத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கிறாங்க. நான் வந்து போக முடியல. ஏன்னா காலையில் டிஃபன் ரெடி பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் சமையல்காரங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு போகிறதுக்கு வழிகாட்டுறது, வர்றவங்களை வந்து திரும்ப அடுத்த நிலைக்கு தயார்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது.
அது இல்லாமல் இந்த இடங்களில் வந்து நமக்கு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் ஓய்வு கிடைச்சதுனால நிறைய நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி காய போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து குரங்குகள் வந்து நிறையா துணிகளை இது பண்ணதுனால நம்ம அதை பாதுகாப்பு பண்ணுறதுக்காக இங்கே தங்கிட்டோம். போயிட்டு மக்கள் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நாங்கள் போன பஸ்ஸு, பார்த்தீங்களா தெரியுது. பஸ் வந்து நாங்கள் போகிற இடங்கள்லாம் அங்கங்கே நிறுத்திக்கிட்டோம். இந்த பஸ் வந்து நல்லாவே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு இயந்திர கோளாறுகள்லாம் வராமல் நாங்கள் ஊர் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் நல்லா இருந்தது. அண்ணாவரம் கோயில் வந்திருக்கோம். நம்ம மக்கள் எல்லாம் மேலே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்னால் போக முடியல. அவங்களுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்கிறது, காலையில் உணவு சமைக்கிறது, இந்த மாதிரி வேலையிலேயே எனக்கு நேரம் சரியாக போச்சு. எல்லாருக்கும் ஆட்டோ ரெடி பண்ணி மேலே போயிட்டு வர சொன்னேன். போயிட்டு பாதி பேருக்கு மேலெல்லாம் வெளியே வந்துட்டாங்க, கோயில் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. மீதி பேர் அங்கே இருக்கிறாங்க. அங்கே மலை மேலே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அண்ணாவரம் சத்யநாராயணா கோயில். 1 மாதம் 30 நாட்கள் பேருந்து சுற்றுலாவில் நாங்கள் வந்திருக்கிறோம். அகில இந்திய யாத்திரையா. இதில் முக்கியமான ஹைலைட் 11 ஜோதிர்லிங்கம் பார்க்குறது. சார் இங்கே தான் இருக்கீங்களா? கோயிலில் என்ன எந்த அந்த பஸ்ஸில் தான் வந்தீங்களா? அவ்வளோ கூட்டத்தில் ஆர்டினரி பஸ்ஸில் வந்துட்டீங்களா? நாங்கள் தான் சாதாயிரம். அது 15 ரூபா. அது நான் வந்தது 25 ரூபா. அதான் நாங்கள் வந்து சீட்டு காலியாக தான் வந்துச்சு வண்டி. அப்படியே நெருக்கி பிடிச்சி ஸ்டாண்டிங்கில் வந்துட்டிங்களா? எல்லாம் வர்றாங்களாட்ருக்கு. எப்படியே போயிட்டு இருக்கு. நான் வந்துடுறேன். அவங்க வந்தது நின்று போகணும். கடைசியாக ஏற்கனவே நான் முந்தை போகக்கூடாது. பேசஞ்சர் நான் கழிச்சு எடுத்து நான் ஆகுது. நான் இது வந்தேன். அவரை முந்த கூட்டாட்டு இந்த 6-10 ஆளாக மிஸ் ஆகிறான் ஓடிக்கிட்டே இருக்குது. சார் பார்த்துக்கிட்டு வீடியோ எடுங்க. நீங்கள் மறைச்சிக்கிட்டீங்கன்னா குரூப்பில் அனுப்பிவிங்க. குரூப்பெல்லாம் போட மாட்டேன், யூடியூப்பில் தான் போடுவேன். யூடியூப்பில் போட்டால் தான் உலகமே உங்களை பார்க்கும். குரூப்பில் போட்டால் நீங்கள் மட்டும்தான் பார்ப்பீங்க. யூடியூப்பில் போடுறேன். யூடியூப்பில் போட்டால் அமெரிக்காவில் கூட உங்களை பார்ப்பாங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து நாங்கள் முன்னாடி நிற்கிறோம். நீங்கள் எவ்வளோ நேரம் லேட்டாக வரீங்க? ಈ ಬಸ್ಸಲ್ಲಿ ಬಂದು 25 ರೂಪಾಯಿ ಟಿಕೆಟ್. ನೀವು 5 ರೂಪಾಯಿ ಟಿಕೆಟ್ ಬಂದಿದ್ದೀರಿ. தூரத்தில் தெரியுது சிம்மாச்சலம் கோயில். இது வந்து சிம்மாச்சலம் கோயில் கோபுரம் கோயில். நாங்கள் அண்ணாவரம் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக விசாகப்பட்டினம் ஊருக்குள்ளே போய் பீச்செல்லாம் பார்க்கல. ஏன்னா எங்களுடைய ஆன்மீக யாத்திரை, அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தால் கோயில்களை பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால நேராக சிம்மாச்சலம் கோயிலுக்கு வந்துட்டோம். மத்தியானம் நேரம் இது தர்ஷனம் முடிச்சுட்டு வந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டோம். சிவன் ராத்திரிக்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது வியாழக்கிழமை இரவு, இது ஒரிசாவில் புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய லிங்கராஜா கோவிலினுடைய வளாகம்.
போன மாதம் நான் இங்கே வந்தப்போ இந்த அளவுக்கு ஒரு ஆடம்பரமெல்லாம் இல்லாமல் அலங்காரமெல்லாம் இல்லாமல் வெகு சாதாரணமாக இருந்தது. இந்த மாதம் சிவன் ராத்திரிங்கிறதுனால ஊரே திருவிழா கோலம் தான். பஸ்ஸையே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வரைக்கும் போன தடவை கொண்டாந்து நிறுத்தியிருந்தேன். இந்த தடவை அதுக்கு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்திட்டாங்க. இருந்தாலும் அந்த பஸ் பார்க்கிங் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நம்ம மக்கள்லாம் உள்ள சாமி தரிசனத்துக்கு அனுப்பி வச்சுட்டு நான் வந்து இப்போ வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய இடங்களில் இதுதான் நம்ம மக்களை கவனிச்சிட்டு இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. இந்த யாத்திரையில் நிறையா ஊர்கள் வந்து நான் வீடியோ எடுக்காமே இந்த மாதம் பூராமல் போனது. இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே வாய்ப்பு கிடைக்குது அங்கே மட்டும் எடுப்பேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேவலோகத்தில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு எல்லா இடத்துலையும் பண்ணியிருந்தாங்க. அந்த இடங்களெல்லாம் போய் வீடியோ எடுக்க முடியல என்னால். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய பஸ் பார்க்கிங், அந்த லிங்கராஜா கோயில் பக்கத்தில். இங்கேயே சமைக்கவும் விடுவாங்களாமா. ஆனால் நாங்கள் போயிருந்தப்போ திருவிழா காலம் அப்படிங்கிறதுனால சமைக்க விடல. அதனால் என்ன பண்ணால் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு கடையில் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக. சரி சொல்லிட்டு சப்பாத்தி மட்டும் தனியாக ஆர்டர் சொல்லி வாங்கிட்டு நம்ம குழம்பு மட்டும் வெளியில் எங்கேயாவது நிறுத்தி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் ஆர்டர் சொல்லி. போகிற வழியில் அதே மாதிரி நிறுத்தி செஞ்சு சாப்பிட்டுட்டு போனோம். விரைவில் அடுத்த பாகம் வீடியோ வெளியிடுறேன். அதில் மற்ற ஊர்களை பற்றி தொடர்ந்து பார்ப்போம்.